ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மோபதி யூடியூப் சேனல். இந்த லைக்கா ப்ரொடக்ஷனை என்ன சொல்கிறேனே தெரியலிங்க. விடாமுயற்சி ட்ரெய்லர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வரும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கு எந்த ஒரு மூச்சு பேச்சும் இல்லாமல் தான் கிடந்தது. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ட்ரெய்லர் இன்றைக்கும் கிடையாது, நேற்றுக்கும் கிடையாது, நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு எல்லா தலை ஃபேன்ஸுமே குஷிப்படுத்தி விட்டாங்க. ஆமாங்க, நாளைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு தான் இந்த விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா ப்ரொடக்ஷனே அவங்களோட ட்விட்டர் பேஜில் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் சடனாக அனௌன்ஸ்மெண்ட் வருதில்ல, லைக்கா ப்ரொடக்ஷன் ஒரு கில்லாடி அப்படின்ற மீண்டும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கடந்த ஒரு 2 வருஷமாகவே எல்லா ஏகே ஃபேன்ஸுக்குமே ரொம்பவே ஒரு மோசமான வருஷமாக தான் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் 2025 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஜனவரி மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ரேஸ் ஓட்டுறது, அதுக்கப்புறம் விடாமுயற்சி டீசர் ட்ரெய்லராக வர்றது, அப்புறம் குட் பை டெய்லி படத்தோட ரிலீஸ் டேட்டில் அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஏகே ஃபேன்ஸையுமே ஒரு முரட்டு வைப்லியாக தான் வச்சுட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் சின்னதாக ஒரு குறை வச்சுட்டு தான் போயிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். அது என்னன்னா, விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண இவங்க டைம் அனௌன்ஸ் பண்ணாமல் போயிட்டாங்க. அது ஒன்று தான் வருத்தமாக இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த ஷார்ப்பாக 6 மணி 5 மணி அந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தோணுது. இந்த 6:15 6:21 7:30 7:40 அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத டைமில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லருக்காக எவ்வளோ வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தட்டி விட்டு போங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.